அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வாழ்க்கையில தோல்விகளை சந்திச்சுட்டு வரவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா காரியங்களுமே சித்தி ஆகிறத நீங்க பார்க்கலாம். உங்க ஜாதகத்துல குருவும் சூரியனும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இல்லை, அவங்களுடைய ஸ்தானம் கெட்டிருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி விஷயத்த நீங்க கடைபிடிச்சிட்டு வரலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளியம்மன் வழிபாடு. அதாவது உக்கிரமான காளி, மயான காளி, இவங்கள நீங்க வழிபடலாம். இந்த காளியம்மனை பத்தி நிறைய வரலாறுகள் நம்ம பார்க்குறோம். அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, துர்க்கை அம்மன் ரத்த பீஜனை அழிக்கும் போது அவனுடைய ரத்தம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா நிறைய ரத்த பீஜர்கள் உருவாகிறத மாதிரி அவன் வரம் வாங்கியிருந்தான். அந்த மாதிரி சண்டை போடும்போது ரத்தம் அவனுடைய உடம்புல இருந்து சிதறும் பொழுது அத்தனை ரத்த பீஜர்கள் உருவாகிறத அவங்க பார்த்துட்டு காளியினுடைய உதவிய கேட்டு காளியம்மன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கீழே விழுகிற அத்தனை ரத்தத்தையுமே அவங்க உறிஞ்சி குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தன்னுடைய சுயநினைவே இல்லாம அவங்க ரொம்ப கோபத்துல உக்கிரமா இருந்து கண்ணில் பட்டதையெல்லாம் எரிச்சிட்டு வரும்போது அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக சிவனே அவங்க காலடியில படுத்ததாக நம்ம வரலாறுகள் நமக்கு பார்க்குறோம். இந்த காளியம்மனை இந்த நிகழ்ச்சியின் காரணமா நம்ம அவங்களுக்கு இரத்த பலி அப்படிங்கிறது கொடுக்கறத நம்ம கோயில்கள்ல இன்னைக்கும் பார்க்கலாம். தீ மிதிக்கிற வழிபாடு முறையும் இந்த பலியிடுதல் அப்படிங்கிற நம்ம ஆடோ இல்லை கோழியோ அசுரனா நினைச்சு காளியம்மனுக்கு பலி கொடுத்து தீ மிதிச்சு வழிபடுற முறைகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கும்பராசி சதய நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக காளியம்மன் வழிபாடு அல்லது வாராகியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது செய்ய தொடர்ந்து வழிபாடுகள் நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறத நீங்க பார்க்கலாம். நன்றி.